இன்னொன்று, நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக மீனிங்ஃபுல்லான கேள்வி கேட்கணும். அரசியலாக இருந்தாலும் சரி, சினிமா துறையாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஃபீல்டு ரிப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க, அவர்களுடைய அறிவுத்திறன் என்பது சிறப்பானது அல்ல. அதை இவங்க சுட்டி காட்டிட்டாங்க. தட் இஸ் அ ஸ்டூபிட் கொஸ்டின் அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். ஏதோ அதாவது இந்த ஒரு பேட்டி நடந்திருக்கு. அப்போ இவங்க அமைதியாக உட்கார்ந்துருந்துருக்காங்க. இந்த கேள்வியெல்லாம் கேட்டப்ப வேறு ஒரு இடத்தில் இவர்கள் வந்து இப்படி வந்து ஒரு தூக்கினதுனால அவங்க எடை என்ன அப்படின்னு கேட்குறியே, இது ஒரு முட்டாள்தனமான கேள்வி அப்படின்னு. இன்னும் மேலேயே அவங்க சொல்லியிருக்கலாம். இது ஒரு இன்சென்சிட்டிவ் கேள்வி அப்படின்னு இன்னும் பல விதங்களில் திட்டி தீர்த்திருக்கலாம். அவங்க ஒரு ஸ்டூபிட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அடுத்த இதில் எப்படி நீ ஸ்டூபிட் கேள்வின்னு கேட்ப, நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் பத்திரிக்கையாளர் தெரியுமா உன்ட்டு அதில் 4 பேர் கூட சேர்ந்துக்கிட்டு கத்தன்னு கத்துறாங்க. அவங்க பொறுமையாக சொல்கிறாங்க, கேள்வி கேட்டுட்டிங்களா, நான் பதில் சொல்லலாமா? உடனே இந்த பக்கத்துலேருந்து ஒருத்தன் கத்துறான். அவங்க அடுத்து சொல்கிறாங்க, அப்பா ஐயா, நான் ஒரு பெண் இந்த அறையில் உட்காந்துருக்கேன், சுற்றி நீங்கள் எல்லாரும் நின்றுட்டுருக்கீங்க, இப்படி கத்துறீங்களே, இது வந்து என்ன ஹராஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் கூட கவலை இல்லை, கையாமையான்னு கத்துறாங்க. அதாவது தமிழ் பத்திரிகை உலகத்துக்கு இவர்கள் இழைத்திருப்பது மிகப்பெரிய அவமானம். ஆனால் எனக்கு ஐ எம் சர்ப்ரைஸ்ட். அவங்க கொஞ்சம் கூட ஐ திங்க் ஒரு கொஞ்சம் பதட்டப்பட்ட மாதிரி இருந்தது ஆரம்பத்தில். அந்த கிளிப் மட்டும் பார்த்தேன். டக்குன்னு அவங்க வந்து சுதாரிச்சிட்டாங்க. இவங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வேறு மாதிரி பண்ணணுன்ட்டு அவங்க வந்து ரொம்ப அமைதியாக, நீங்கள்லாம் அமைதியாக இருந்தால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பேசவே விடலை. பட் ஷி ஸ்டுட் ஹர் கிரவுண்ட். அவங்கள மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டணும்.